என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் சீவக்காய் அரைக்கிறது எப்படின்னு நான் எந்த மாதிரி மெத்தடில் அரைப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கும் நான் இன்றைக்கி சொல்கிறேங்க. ஏன்னா வெய்யக்காலம் வந்துருச்சு, நம்ம சீவக்காய் அரைப்போம், குழம்பு மிளகாய், அப்படி எல்லா பொடி வகைகள் எல்லாமே அரைப்போம். அப்புறம் பொட்டு மாவு நிறைய போட இருக்கிறேங்க. நான் என்னென்ன செய்யறனோ அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றொன்னா நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி நான் எப்படி சீவக்காய் அரைப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 2 கிலோ சீவக்காய் வாங்கிட்டேங்க. 2 கிலோ சீவக்காவுக்கு 1 கிலோ பாசிப்பயிறு, அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வெந்தயம், 1/4 கிலோ உளுந்துங்க. உளுந்து நம்ம கம்மியாக தான் போடும். 1/4 கிலோ உளுந்துக்கு இன்னும் கூட நீங்கள் 100-150 கூட போடலாம். நான் இன்னும் நிறைய பொருள் போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி எங்கள் வீட்லேயே நிறைய செடி இருக்குதுங்க. அதாவது இது ஒத்த செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே இது மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா காய வச்சு கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் மருதாணி இலை பார்த்திங்கன்னா மருதாணி செடி இருக்குதுங்க. அதுலேயும் மருதாணி இலையும் இந்த மாதிரி நல்லா பறித்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுட்டுங்க. இப்போ இது எல்லாமே வெயிலில் காய வைக்கலிங்க, நான் அப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இதெல்லாம் ஒரு 1/4 கிலோ வர மாதிரி போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் அதிகமாக கூட போடலாம். எங்கள்கிட்ட எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அது மாதிரி போட்டுங்க. நான் ஒரு 5 கிலோ வர்ற மாதிரி சீவக்காய் அரைச்சிருவேங்க. ஒரு டைம் அரைச்சேன் அப்படின்னா திரும்ப அடுத்த வருஷம் தான் அரைப்பேன். இடையில நான் சீவக்காய் அரைக்கவே மாட்டேன். ஏன்னா வெயில் காலத்தில் தான் அரைச்சாதான் அது நமக்கு வண்டு பிடிக்காம ஒரு வருஷத்துக்கு கெடாமல் இருக்கும். அதுக்காக இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுவே ஆல்ரெடி நான் அந்த தலை இந்த மாதிரி பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு நாள் இந்த வெயிலில் அடிக்கிற வெயிலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதெல்லாம் கொண்டு போய் மேலே காய வைக்கலாங்க. உளுந்துக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு முடி நல்லா வளரும். அதேமாரி வெந்தயத்துக்கும் நல்லா வளரும். அப்புறம் பாசி பயிருக்கு நல்லா நமக்கு முடி நல்லா மொறுன்னு நல்லா ஷைனிங் வருங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் முடி கொட்டாது. பொடுகு வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா பொடுகு வராது. கருவேப்பிலை பொடுகு வராது, முடி வளர்றதுக்கும் கருவேப்பிலை ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரோசா இதழ் ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி ஆகிற மாதிரி நீங்கள் நாட்டு ரோஸு அது கூட நல்லா வீட்டுக்குள்ளேயே உணர்த்தி அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணுறது தாங்க இந்த வாசனைக்கெல்லாம் சில பொருள்லாம் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது லெமன் கிராஸுங்க. இந்த லெமன் கிராஸை காஞ்ச இலையை நான் இதுக்கு சீவக்காய்க்கு போட்டு அரைப்பேங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி லெமன் கிராஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் ஜூஸ் எல்லாம் போடுறீங்கன்னா அதை கொஞ்சம் ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நல்லா அதை நல்லா கொஞ்சம் சேர்த்து வச்சிங்கன்னா இப்போ நீங்கள் சீவக்காய் அரைக்கும் போது சேர்த்து போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். லெமன் கிராஸ் புல்லு உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி லெமன் கிராஸ் காஞ்ச இலையே போடுங்க. பச்சை இலையும் நறுக்கி போடலாம். அதில் அடிக்கடி இலை காயும். அந்த காஞ்சதை இந்த மாதிரி கட் பண்ணி நறுக்கி போட்டிங்கன்னா வெயிலில் நல்லா காஞ்சிரும். நீங்கள் சீவக்காய் அரைக்கும் போது இதையும் சேர்த்திக்கோங்க. சீவக்காய்க்கு எல்லாம் வெயிலில் 2வது நாள் நல்லா காயுதுங்க. இந்த அடிக்கிற வெயிலையே 2 நாள் போடுங்க. அப்போ தான் பூச்சி வண்டெல்லாம் வரவே வராது. ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தால் கூட கெட்டு போகாதுங்க. இது நல்லா 2வது நாள் காய வச்சுருக்கேன். அப்புறம் சாயந்தரமாக போய் அரைச்சிட்டு வந்துடுவேன். உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நான் வச்சுருவேங்க. இது வருஷம் ஆனாலும் கிடாதுங்க. ஒரு வருஷத்துக்கு தாராளமாக வரும். நான் சீவக்காய் இந்த மாதிரி நல்லா காய வச்சு ஒரு 2 நாள் காய வச்சேங்க. இப்போ வெயிலே நல்லா வெயில் அடிக்குது. இருந்தாலும் இவ்வளோ அடிக்கிற வெயிலையும் 2 நாள் நல்லா காய வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வண்டு புழுவெல்லாம் வராது. இந்த மாதிரி சீவக்காய் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக அரைக்க சொல்லுங்க.
அவங்க மெஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிங்கன்னா அரைச்சி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அரைங்க. அப்போ தான் நைஸாக அரைச்சாதான் நமக்கு வந்து தலைக்கு போட்டு தேய்க்கும் போது ஷாம்புவோட இது வந்து டக்குன்னு நமக்கு நல்லா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வருங்க. இல்லைன்னா கொஞ்சம் பரப்பரன்னு இருந்துச்சுன்னா திப்பியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து முடியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு பவுலில் சீவக்காய் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் குளிங்க. சூப்பராக இருக்குங்க. ஷாம்பை விடவே இது பளபளன்னு இருக்கும். முடியும் நல்லா வளரும், கருன்னு வளரும், நல்லாவும் இருக்கும். நமக்கு வந்து புழுவட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த டேண்ட்ரஃப் எல்லாம் வருது, அதெல்லாம் வராது. ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய வேலை நம்ம மெனக்கெடணுங்கிறது இல்லை. நீங்கள் இதை இப்போ சம்மர் தான், ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் அரைக்கலாம். அரைச்சி வச்சுக்கோங்க. இது வருஷம் ஆனாலும் கிடையாதுங்க. இந்த வருஷம் அரைச்சா அடுத்த வருஷம் தான் அரைக்கணும். ஒரு 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி ஆகிற மாதிரி அரைச்சிக்கோங்க. எனக்கு வந்து 4 கிலோ ஆச்சுங்க. நான் இன்னொரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த டப்பாவை காட்டினேன். இதை நான் பெரிய டப்பாவில் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டேன் டெய்லி யூஸுக்கு. சூப்பராக இருந்துச்சு. இதுமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.